ஒரு தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி பிறந்துச்சு. பிறந்த கொஞ்ச நாளையான அந்த குட்டி எலி அம்மா கிட்ட சொல்லாம ஊர் சுத்த போச்சு. அந்த எலி அது வரைக்கும் மற்ற மிருகங்களையோ வெளி உலகத்தையோ பார்த்ததே இல்லை. அப்படி ஊர் சுத்த போன குட்டி எலி சாயந்தரம் திரும்பி வந்துச்சு. அந்த எலியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குட்டி எலி ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் ஒரு கனிவான சாதையும் சந்திச்சுன்னு சொல்லிச்சு. அந்த ராட்சசன் கலர் தொகையோட கூறிய நகங்களோட இருந்தான். கொக்கரக்கோன்னு பயங்கரமா கோவிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல அந்த சாதி இருந்தார். வெண்மை நிறத்துல உடல் முழுசும் வெல்வெட்டு போல மெது தோலோட குட்டியான அழகான வாளோட இருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் நட்டு வச்சுக்கிடலாம்னு கிட்ட போனேன். அப்போ அந்த ராட்சசன் வந்து கொக்கரக்கோன்னு கூவி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நான் பயந்து போய் இங்கே ஓடி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. அப்பதான் அந்த அம்மா எலிக்கு தன்னோட குட்டி எலி யாரை சந்திச்சிச்சு, யார் அந்த ராட்சசன், யார் அந்த சாதனை எல்லாம் புரிஞ்சிச்சு. அந்த அம்மா எலி தன்னோட குட்டி கிட்ட சொல்லிச்சு, நீ பார்த்த சாதுன்னு சொல்லுற உயிரினத்துக்கு பேரு பூனை. நம்மள மாதிரி எலிகளை திங்கிறது தான் அதோட வேலை. அதோட தோற்றத்தை வச்சு அது சாதுன்னு நம்புறது தப்பு. அதே நேரத்தில் அந்த பூனை உன்னை திங்க விடாம செய்ய கொக்கரக்கோன்னு கத்தி உன்னை காப்பாத்தின உயிரினம் பேரு சேவல். எப்போதும் உருவத்தை வச்சு ஒருத்தோட குணத்தை எடப்படக்கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சுச்சு அந்த அம்மா எலி.